பின்னாடி வர்றோம் சத்தான். ஒரு மலை பாம்பு 34வது பெண்டு தான். நீ Cock, Glock, pop, drop, roll your body in the grave. Chopping no karate, call my start up shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. The hoopty finna bounce with a cutie riding round. Ripping doozies, spitting doozies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be gassy, smoking boofy by the pound. And the hoopty finna bounce. அவளில ப்ரோ என்ன ப்ரோ அது க்ளவுஸ் உங்களுக்கு காப்பாத்திட்டு லைட்டாக கொப்பளமாயிடும். பிஎஃப்ஏ இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இங்கே ஏதோ ஒரு வியூ பாயிண்ட்டு பார்த்தா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 26வது கொண்டை வளைவை நம்ம வந்து வளைஞ்சி கொண்டிருக்கிறோம். செமையாக இருக்குதுங்க, செமையாக இருக்குதுங்க. அவர் நல்லா விழுந்துட்டார். அடியெல்லாம் ஒன்றும் படலை. க்ளவுஸ் போட்டிருந்ததுனால க்ளவுஸ் மட்டும் நல்லா கீஞ்சிருச்சு, கையில் அடிப்படாமல். அதுதாங்க சேஃப்டி கேஸுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக போட்டுருவாங்க. ஓகே, முப்பதாவது பெண்டுலாம் வந்துட்டீங்கன்னு வச்சுங்களா, அதுக்கு மேலே தான் உங்களுக்கு வியூ பாயிண்ட்டே ஆரம்பிக்குங்க. செமையாக இருக்கும். இங்கே பாருங்க நம்ம குரங்கு தலைவர்களாம், ஆஞ்சநேயா, இங்கே பாருங்க முருகன். இப்போ தான் முருகன் நினச்சேன், அப்படியே காட்சி அளிச்சிட்டார். முப்பதாவது கொண்டை ஊசி வளைவு சொன்னல, இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து வியூ பாயிண்ட்டே ஆரம்பிக்கும். பார்க்குறதுக்கான வியூ பாயிண்ட் அங்கே பாருங்கள். எப்போ செம்மையாக இருக்குதுங்க. கீழே கார்லாம் வந்துகிட்டு இருக்குது. அதனால தான் நினைக்கிறேங்க, பார்த்தா தெரியும். ஏதாவது பார்த்தா டோட்டல் நாமக்கல் சிட்டியே தெரியும். இந்த இருக்கு பாருங்க, அந்த மொத்த வியூ பாயிண்ட்னு தெரியுற மாதிரி இங்கே பாருங்க, டோட்டல் நாமக்கல் சிட்டியே தெரியும். இந்த பக்கம் ஃபாக் ஃபுல்லாக மறைச்சிருக்கு. இந்த இடத்துல ஃபாக் ஃபுல்லாக மறைச்சிருக்கு. செல்லா குட்டி உள்ள தூரம் கூட்டு வந்துட்டான். கரெக்டாக இந்த வியூ பாயிண்ட் எத்தனாவது பெண்டுன்னு பார்த்தீங்கன்னா 34வது பெண்டுங்க இருக்குது பாருங்கள். 70ல் 34வது பெண்டு தான் நீங்கள் வந்து இந்த வியூ பாயிண்ட் பார்க்குறது. இதுதான் மெயின். இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறது தான் மெயின். இதில் தான் இந்த லாரிலாம் வளையிறது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா நிறையா ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இங்கே தான் நடக்கும். கிளைமேட் ஓகே தான், சில்லுன்னு தான் இருக்குது. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து கிளம்புவோம். மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். 9 மணி, சாரி, கரெக்டாக 9 மணி. ஜூஸை குடிச்சுட்டானா மாப்பிள்ள? எங்கெல்லாம் மாப்பிள்ள போகிறா? மாப்பிள்ளைக்கு ஜூஸ் கொடுத்தீங்களா? என்கிட்ட கொடுத்தா நான் கொடுத்துருப்பேன்ல. செக்கிப்பாறை வியூ பாயிண்ட்டா? இங்கேருந்து 18 கிலோமீட்ரு. ஆமாங்க, இந்த நல்ல ஹையஸ்ட் பார்ட். இது கிட்டத்தட்ட 1300 அடி சம்திங் வரும் இந்த ஒரு இடம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் டோட்டல் இந்த மலையோட வியூவும் சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். அங்கே பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸ் குட்டி ஓண்டா இருக்குது. வந்து பாட்டில் போட்டு நொறுக்கிறானுங்க, சிகரெட்டு பாட்டிலு. எங்களெல்லாம் திருத்த முடியாதுடா. அங்கே பாருங்க குப்பையை, அங்கே பாருங்க மரத்தில் பாட்டில். அடா நார பயலுலா, 7 ஜென்மம் எடுத்தாலும் திருத்த முடியாது அவங்களெல்லாம். அப்படின்னா அந்த ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்பி அப்படியே போயிட்டுருக்குறோங்க. அப்பா டோட்டலி ஃபுல்லாகவே மறைச்சிருச்சு. அந்த அளவுக்கு ஃபாகாக இருக்குங்க. இந்த பக்கம் இன்னும் ஃபாகு கிளம்பி வந்துட்டு. அப்பா என்ன அப்படி புகையாக வருது. அப்பா செம்ம செம்ம. ரெயின் கோட்டை வேறு கைட்டி வச்சுட்டேன். திரும்பி தான் போகணும். அப்பா இங்கே பாருங்க, இந்த ஒரு இது எப்படி அந்த அண்ணன் எடுத்துகிட்டு போகிறாருண்ணே. பாவங்க, கீழே ஊஞ்சுன்னா அவ்வளோதான். பின்னாடி வர்றோம் சத்தான். 6ல் தாங்க போகுது. அப்பா நல்ல அண்ணன், நல்ல அண்ணன். ஓகே பிஃபே, அப்படி போக கண்டினியூ பண்ணுறேன். போகிற வழியில் சுவாசமாக நினச்சிதான் காமிக்கிறேன். ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 68வது கொண்ட ஊசில் வளைஞ்சிட்ருக்குங்க. இன்னும் வந்து 2 பெண்டு தான். ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி இல்லை, ஃபுல்லாகவே நம்ம ஏறிட்டோம். 2 பெண்டு தான் அந்த மேப்பில் தெரியுது பாருங்கள். இப்படி போயிட்டு அப்படி ஒரு வளைவு வளைக்கணும் பாருங்க. இது வந்து 69வது வளைவு. இன்னும் ஒரு வளைவு மட்டுமே பாக்கி உள்ளது. அது இந்த எண்டிலே இருக்கிறது. ஃபர்ஸ்ட் 70வது பெண்டு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மாசிலா அருவி தாங்க போயிட்டுருக்குறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆகாய கங்கை போயிட்டோன்னு வச்சுக்கலாம், 1300 படி இறங்கி ஏறி குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே ஆள் டெத் ஆகிடுவோம். அதனால் அதை ஈவினிங் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஃபஸ்ட்டு போய்ட்டு மாசிலா அருவியில் போய்ட்டு ஒரு குளியலை போடுறோம். ஓகே,
நல்லா சில்லுன்னு இருக்குங்க மேலே. அப்போ மழை பெஞ்சு விட்டுருக்கு போல். மழை பெஞ்சு விட்டு இந்த இடம்லாம் காஞ்சிருக்கு பாருங்க. அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். போகிற வழியில் சுவாரஸ்யமாக நினச்சேன்னா காமிக்கிறேன். ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20 கொண்டு ஊசி வளைச்சி கரெக்டாக வந்து இந்த ஒரு இடத்துல வந்து பணியாரம் சாப்பிட்டாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த அக்காலாம் வந்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு அப்படியே நம்ம வந்து அப்படியே பணியாரத்தை சாப்பிட்டுருந்தோம். ஆனால் நான் வந்து கார சட்னி போட்டு சாப்பிட்டேங்க. அதுதான் போட்டு சாப்பிடவே கூடாது. ஐயோ, உரப்புனா உரப்பு, ஒரு வாய் தான் வச்சேன், அந்தளவுக்கு உரைச்சிச்சு. ஆனால் நிறைய பேர் வந்து இன்னும் காரமாக வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்களாங்க. அது எந்தளவுக்குன்னு தெரில. ஆனால் நம்ம வந்து வெறும் சாம்பார் மட்டும் ஊற்றி சாப்பிட்டோம். ஓகேவாங்க, நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 70 ஹேர் பின் பண்ணுற ஏரியா வந்து கரெக்டாக இந்த ஒரு பேனர் பக்கத்தில் ஒரு குழி பணியாரம் கடை. செம்மையாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. அப்படியே நேரம் வந்து மாசிலாரி தாங்க போகிறோம். மாசிலாரி போய்ட்டு குளிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே வந்து நம்ம கிளம்ப வேண்டியதுதான். பிவிஃபே கொல்லிமலை இல்லையாங்க, இவ்வளோ ஃபாகு பா, வெறித்தனமாக அங்கே பாருங்க ஃபாக. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? பாடி கர்த்தரே, இந்த மாதிரி ஒரு உலகத்தில் படைச்ச பத்தியா, நீ உண்மையிலே கிரேட். மாசிலா அருவிக்கு இன்னும் ஒரு 9 கிலோமீட்டர் தாங்க இருக்கு நம்ம போயிட்டு. இங்கே ஆனால் சத்தியமாக குளிக்க முடியாது போல. தண்ணியெல்லாம் சமைச்சில்ல, ஐஸ் கட்டி இருக்குமா, ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும் போல். இப்போயே கை காலெலாம் வந்து மாதிரி கையெல்லாம் வந்து ஒரு மாதிரியா ஃப்ரீஸ் ஆன மாதிரி, உறைஞ்சி போன மாதிரி, ஒரு மாதிரியா கூசி குத்துற மாதிரி வலிக்குது. இதில் வேறு தண்ணியில் போய் ஊழ்ந்தெஞ்சு வந்தால் சட்டாக இருக்குமா என்னன்னு தெரில. அண்ணா அண்ணா, மாசிலா அருவி இந்த பக்கம் தானே? இந்த பக்கம் தானே? இந்த பக்கம் தானே? வாங்க. போகிற இடம்லாம் மிஸ்ட்டேன். கேமரா நல்லா தொடச்சி விடணும். ஐயோ, ஒன்றுமே தெரிலங்க. தானே நானே 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 இப்படி தாங்க இருக்கு ப்ரோ. கிளைமேட்டை மாறு ப்ரோ, பெருத்தனமாக இருக்கு. ஒன்றுமே தெரில, செமையாக இருக்க, சூப்பராக இருக்கு பாரு. எப்படி இருக்கு பாருங்க பாருங்க. ஒன்றுமே தெரியல இதுக்கு. சத்தியமாக லைட்டு போடலன்னா ஒன்றுமே தெரியாது போல். நம்ம எதுக்கும் ஃபாக் லைட்டை போட்டுக்கிட்டே போவோம். அருவியில் குளிக்கிறதுங்கிறது வந்து கஷ்டம் தான் நினைக்கிறேன். கார் வருதுங்க, லாரிலாம் வருது. பொறுமையாக தான் போகணும், விரட்டிலாம் போகக்கூடாது. இங்கேயும் நான் விவசாயம்லாம் பண்ணுறாங்கங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போலாம் பார்த்தேன், விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ செடி கொடிகள்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பழங்கள்லாம் அதிகமாக கிடைக்கும். பிஎஃப் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றப்பலாம் ஒரு பலாப்பழம் ரோட்லேயே நசுங்கி கிடந்துச்சு. எல்லாம் வண்டியை விட்டு ஏற்றி இறக்கிட்டு போனானுங்க. அந்தளவுக்கு பழம் இங்கே விளைச்சல் அதிகம். இந்த சீசன் எப்படின்னு தெரில. நாங்கள் ஆனால் வர்றப்போ வந்து கொரோனா டைமில் வந்தோங்க. இப்போ நம்ம சேனலில் இந்த வீடியோ இருக்கும், நம்ம கொல்லிமலை வந்தது. அது சிக்கி சின்ன பண்ண மாதிரி வந்தோம். அதுவும் ஒன் டே ட்ரிப்பு தான், இதுவும் ஒன் டே ட்ரிப்பு தான். அதே மாதிரி இங்கே வந்து இந்த மிளகு, ஜீரகம், அந்த அஞ்சரைப்பட்டி சாமான் சொல்லுவாங்கள்ல, அது சம்மந்தமான பொருளெல்லாம் இங்கே கிடைக்கும், அதிகமாகவே கிடைக்கும். மிளகு விளைச்சல் எல்லாமே இங்கே தான். கொஞ்சம் சல்லிசாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது விலை கம்மியாக, எங்கள் பாஷையில் வந்து சல்லிசா விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. குகையில் உள்ள சாமியார்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்குங்க, அதிகமாக இருக்குது. அதே மாதிரி காட்டுக்குள்ள சிவன் கோயிலெலாம் இருக்குது. மாசிலாரி 5 கிலோமீட்ரு. மாசிலா அருவி இப்படி தானே போனா? சரி, குளிக்கணும் அப்படின்றதுங்கிறதுனால இந்த இடத்துக்கு போகிறாங்க. இது வந்து சும்மா எதுலேயும் படியிலையும் இறங்கவும் வேணாம், ஏறவும் வேணாம். சும்மா அப்படியே கட்டாந்தரையாக தான் இருக்கும். சும்மா நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தூரம் தான் இருக்கும், ரொம்ப தூரம்லாம் இருக்காது. வெளியே போயிட்டு மாசிலா அருவி வந்துட்டோம். எவ்வளோண்ணா? ஒரு ஆளுக்கு 30 ரூபாயா? குளிக்கலாம்னு நான் உள்ளாரா? ஓவர் ஜில்லுன்னு இருக்குமா? ஓவர ஜில் இந்த 3 ஒரு ஆளுக்கு 30 ரூபா. வரண்ணே, சொன்னலங்க விவசாயம் பண்ணுறாங்கண்ணே. பாருங்க,
இங்கே விவசாயம் பண்ணுறாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம இன்னமும் மலை மேலே இல்லாத மாதிரியே இருக்குது. கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு வரோம் ப்ரோ. இங்கே பாருங்க ப்ரோ, உங்களுக்கு வண்டி வெயிட்டு கட்டல இல்லை ப்ரோ, வண்டி வெயிட்டு கிடையாது, தக்க தானே வண்டி. செம்மையாக இருக்குது. நம்ம ஆஃப் ரோடும் பண்ணோம். அங்கே பாருங்க அருவியை, போ இங்கேயும் செம்மையாக தெரியுது பாருங்க. இருக்குது பாருங்க அருவி, செம்மையாக இருக்குது செம்மையாக இருக்குது. இங்கே எங்கேயா வண்டியை பார்க் பண்ணிங்கன்னு நம்ம அப்படியே போக வேண்டியதாங்க. இந்த பேது பாருங்க மாசிலா அருவி, இந்த அருவி தாங்க போயிட்டுருக்குறோம். பழம் மிளகா சின்ன சின்னதாக இருக்குது, சரிகாரமாக இருக்கும் அந்த மிளகா. பாருங்க மழையும் ஒரு பக்கம் பெய்யுது, அதே சமயம் நம்ம அருவிலையும் குளிக்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் மலையிலே நினைஞ்சிக்கிட்டு அருவியில் குளிக்கிறது, வெறித்தனமாக போயிட்டு வரோம் அன்றைக்கி. உங்களோட கருத்து சொல்லுங்கள். என்னோட கருத்து என்னன்னா, நல்லபடியாக குளிச்சுட்டு நல்லபடியாக குளிச்சுட்டு நான் தான் போகணும். செம்மையாக இருக்குது பேசு, செம்மையாக இருக்குங்க. அதாவது ஒர்த்து ப்ரோ. டிவிஎஃப் இவர் வந்து குளிக்க வர மாட்டேன்ட்டாருங்க. இவர் வந்து சாம்பார் சோம்பேறியாக இருக்காருங்க. அவங்க திங்ஸ் எல்லாம் காவ காக்கிற வாட்ச்மேன் இவர். நம்ம வந்து குளிக்க போவோம் ப்ரோ. இல்லை ப்ரோ, ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு ப்ரோ. இங்கே தாராளமாக குளிக்கலாங்க. நீங்கள் ஆகாய கங்கையில் குளிக்கலாம் அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா, போகலன்னு வருத்தப்பட்டீங்கன்னா, அழகாக நீங்கள் இங்கே வந்து குளிக்கலாம். ஏறி முயற்சி பண்ணுறேன், அங்கேருந்து நின்று வீடியோ எடுக்கிறேன்லாம் நினச்சிட்டு எதுவும் பண்ணாதீங்க. இவன் வந்து யாராவது தடுமாறி அந்தாண்ட போய் விழுந்துடக்கூடாது. ஏன்னா அந்தாண்ட வந்து கொஞ்சம் பள்ளம், ஓகேவா? அந்த பள்ளத்தை வந்து யாரும் விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அப்படியே ஒரு தடுப்பா மாதிரி கட்டியிருக்காங்க. லேடிஸுக்கு வந்து ட்ரெஸ் மாற்றுறது எல்லாமே அந்த உங்கள் ஒரு தனியாகவே ரூம் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் விளையாடுற மாதிரி ஒரு கொஞ்சம் இந்த சர்க்கஸு, அந்த சீசா, அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குங்க. இந்த இடத்தோட அப்டேட் இவ்வளோ தான். வேறு எதுவும் இந்த பக்கம் விலங்குகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லைங்க. இந்த இடத்துக்கிட்ட ஒரு மலைப்பாம்பு பார்த்தாங்கிற மாதிரி சொன்னாங்க. நானுமே கேள்விப்பட்டேன், ஃப்ரெண்டு மூலியமாக தான் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மைலாம் எனக்கு தெரியாது, ஓகேவா? என்ன ப்ரோ பண்ணுறீங்க? என்ன குளிக்க வாயா அப்படின்னா உட்காந்து கேம் விளாண்டுங்கிறாரு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மாசிலா அருவியில் கிளம்பிட்டு நான் இன்னும் ப்ரோ தான் குளிக்கல, நானும் இந்த ப்ரோ தான் குளித்தோம், ஓகேவா? குளிச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்கேங்க. அடுத்தது எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2-3 பிளேஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படியே மோட்டர் விளாகில் கண்டினியூ பண்ணுறேன், ஓகே? Through your town, doobie dookie doo doo round, doobie goofy, I be smoking boofy by the pound, in the hoopy from the bounce.